வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. எல்லாருக்குமே அந்த ரோட்டு கடையில் வைக்கிற காளான்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் பசங்க கூட சாயங்கால நேரத்தில் போர் அடிச்சுது அப்படின்னா உடனே போய் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ ரோடு கடை இல்லாத தொட்டு நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறது காளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கோஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காளான் ஒரு 10 காளான் இருக்கும், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். முதல்ல இதை நம்ம பெசரி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி லைட்டாக தொளிச்சு நம்ம இதை பெசரி எடுத்துக்கிட்டால் போதும். ரெண்டாவது, நம்ம கடையில் வாங்கும் போது காளான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் காளான் அதிகமாக தான் போட்டிருக்கோம். எந்த எசன்ஸும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான் போட்டிருக்கோம். வாங்க இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காளான் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் தான் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், காளான் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காளான் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், காளான் பொரிச்ச எண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம சாஸுக்கு பதில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே காளானில் நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டோம். இந்த மசாலாவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாட் மசாலா இல்லைனா பாவ்பாஜி மசாலா ஏதாவது சேர்த்தோம்னா கடையோட டேஸ்ட் அப்படியே வந்துடும் நமக்கு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. பாருங்கள், இப்படி பச்சை வாடெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி கலக்கிடலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்கேன் இந்த காளானை இதில் சேர்த்துருவோம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிடணும். நம்ம ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. சூப்பரான ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டிலையே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நம்ம ரோட்டு கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.